இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கார்த்திக்கும் அரவிந்த் சாமி அணிஞ்சு நடிச்சிருக்க மெய்யழகன். இந்த படம் வந்து இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். தஞ்சாவூரில் இருக்கிற நீடாமங்கலம் அந்த இடத்துல வந்து அருள்மொழிவர்மன் இந்த பையன் அவங்க அப்பா அம்மாவோட அந்த கிராமத்தில் வாழறான். இவங்களுக்கு சொந்தமாக ஒரு பெரிய ஒரு பூர்வீக வீடு ஒன்று இருக்குது. அந்த வீடை வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கும் சரி, இந்த பையன் அருள்மொழிவர்மனுக்கும் சரி உயிர் மாதிரி அந்த வீடு வந்து அவ்வளோ காலங்காலமாக அது தலைமுறையாக அந்த வீடு வந்து நிற்குது. திடீர்னு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள்னால அந்த வீடு வந்து அவங்க கையை விட்டு போயிடுது. அப்படி போயிட்ட உடனே இவங்க அப்பா அம்மா அந்த பையன் 3 பேருமே வந்து இனி இந்த ஊரை வேணாம், இந்த ஜனங்க மூஞ்சிலேயே நம்ம முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துடுறாங்க. அவ்வளோதான். மிக நீண்ட வருஷம் அந்த ஊருக்கு இவங்களுக்கும் எந்தவித கனெக்ஷனுமே கிடையாது. அப்படியே காலங்கள் உருண்டோடிது. அப்படியே சின்ன வயசில் அவங்க அந்த ஊரை விட்டு வெளியே வந்து எல்லாருமே பெரிய பெரிய பசங்களாகிடுறாங்க. இவருக்கும் அருள்மொழிவர்மனுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு பெரிய பொண்ணெல்லாம் இருக்குது. திடீர்னு அவங்க ஊரில் இருக்கிற இவங்களுடைய சொந்தக்கார பொண்ணு, இவனுக்கு தங்கச்சி முறை வரணும் அருள்மொழிவர்மனுக்கு, ஒரு மேரேஜ் நடக்குது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வந்து இவன் அந்த ஊரை விட்டு வரும்போது ஒரு 2-3 வயசு இருக்கும். அந்த பொண்ணு வந்து எங்கள் அண்ணன் வந்தால் தான் கல்யாணத்துக்கு, இந்த ஊருக்கு வந்தால் தான் நான் கல்யாணமே பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிடிவாதமாக இருக்கிற பொண்ணு. அதனால் மெட்ராஸில் இருக்கிற எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, அருள்மொழிவர்மனை வந்து சரி நீ ஒருத்தனாவது அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அருள்மொழிவர்மனை அங்கே அமுச்சு வைக்கிறாங்க. இவ்வளோ வருஷம் கழித்து நம்மளுடைய பிறந்த பூமியை பார்க்குறது, அந்த ஊரை பார்க்குறது, முக்கியமாக அந்த பாழஞ்சு போனால் இவங்களுடைய வாழ்ந்த பூர்வீக வீட்டை பார்க்கறது, இதுக்காகவே நிறைய மனசில் அந்த கனவை சுமந்துக்குன்னு அருள்மொழிவர்மன் வந்து அவனுடைய ஊருக்கு வரான், தஞ்சாவூருக்கு நீடாமங்கலம். வந்துட்டு அவங்க தங்கச்சியோடைய கல்யாணத்தில் வந்து கலந்துக்கிறதுக்காக உள்ளே வந்து உட்காந்துன்னு இருக்கான். அப்படி உட்காந்துன்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் வந்து பின்னாடி இவனை கண்ணை பொத்துது. கண்ணை பொத்திட்டு அத்தான் யாருன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு ஆக்சுவலாக வந்து பொதுவாக யாருன்னு தெரியல. மற்றவங்களாம் இவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் வெளியில் வந்து பார்த்தா இதற்கு ஒருத்தன் வந்து இவங்க மேலே அன்பு அப்படியே பொழியிறான். அத்தான்னு. இவனுக்கு வந்து இவன் யார் அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்குறதுக்கும் சங்கடமாகுது. இப்போ நம்ம கூட திடீர்னு யாருன்னா ஒருத்தர் பார்த்தா நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம தயங்கினா, ஆமாம் ஞாபகம் இருக்குது, உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோம். ஏன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து இங்கேருந்து போதானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வைப்போம். அவனுக்கு அதே தான். இப்போ இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தோம், முற்றோன்னு தான் போக போகிறோம். சரி இவன் யாராக இருந்தானா சரி, இது தெரியாதுன்னே நம்ம காமிச்சிக்குவானா அப்படின்னு அவன் வந்தவன் இவன் மேலே அன்பை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கிறான். இவனுக்கு கொஞ்சம் இதுவாகிட்டு இவங்களுடைய பெரியப்பா மரம், சித்தப்பா மரன்ட்டு நிறைய சொந்தக்காரங்களாம். அதில் அவங்க பெரியப்பா கிட்ட இவர் வந்து ரொம்ப நேரமாக இப்போ என் கூட இப்போ கொஞ்ச நேரம் இன்னும் தானே அது யார் நேரத்துக்குள்ளே இவன் வந்துடுறான் மறுபடியும். இந்த மாதிரி பிரச்சனைகளால் இவன் யாருன்னே இவனுக்கு கடைசி வரைக்கும் அந்த கல்யாணத்தை விட்டு போகிற வரைக்கும் இவனால் கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில் இவன் வாழ்க்கையில் இந்த கல்யாணத்தின் அன்னைக்கு வந்து உள்ளே போடுற இந்த கேரக்டரு யார் அப்படின்னு இந்த படம் முழுக்க இந்த கதையை அவனை சஸ்பென்ஸாகவே கொண்டு போய் இந்த கதைக்கு கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த படம் போகுது. அதுதான் மெயினாக அந்த படத்தினுடைய கதையை. இப்போ இந்த படம் பற்றி 2 விஷயம் சொல்லணும். ஒன்று வந்து இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே, 2வது இந்த படத்தில் நடித்த கார்த்திக்கும் அரவிந்த் சாமியும். முக்கியமாக அரவிந்த் சாமியோட அவருடைய கேரியர் பெஸ்ட்டு ஆக்டிங் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பிரமாதமாக அரவிந்த் சாமி அந்த படத்தில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஈக்குவல் கொடுத்து கார்த்தியும் சூப்பராக பண்ணியிருக்காரு. இவங்களுடைய 2 பேர் ஆக்டிங்கும் படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாப்பில் நம்மளை வந்து மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸாக கொண்டு போயிட்டு இன்டர்வல் வந்ததே தெரியல, அவ்வளோ பிரமாதமாக கொண்டு போகுது. ஆனாலும் இந்த படத்தினுடைய
ஒரு சின்ன சஸ்பென்ஸை வச்சுக்கிட்டு இந்த 3 மணி நேரம் படத்தை வந்து இவங்க கொண்டு போகிறதுக்கு பதில் இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஓரளவு இதை வந்து எடிட்டிங்கில் பார்த்து இது இன்னும் ஒரு 45 நிமிஷம் இந்த படத்தினுடைய கதையை இவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இன்னும் பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருந்திருக்கும். ரெண்டாவது, இந்த படத்தினுடைய கேமரா ஒர்க் வந்து பிரில்லியண்ட்டான. தஞ்சாவூரினுடைய அந்த ஆரம்ப காட்சியில் அந்த ட்ரெயின் போகிற சீனு, பஸ் போகிற சீனு, பச்சை பசேல்னு இருக்கும் அந்த வயல்வெளிகள், இதெல்லாம் வந்து அவ்வளோ இதுவாக மகேந்திரன் ஜெயராஜ் இந்த படத்தினுடைய கேமரா ஒர்க்கு. ஃபஸ்ட்டில் பிசி ஸ்ரீராம தான் இந்த படத்தில் புக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில, இவர் மகேந்திரன் ஜெயராஜ் வந்திருக்கிறாரு. அவருடைய அந்த கேமரா ஒர்க்கை நம்மளை வந்து அப்படி ஒரு பிரமாதமான நம்மளுக்கு அந்த தஞ்சாவூரை நம்ம நேரடியாகவே போய் நம்ம பார்க்குற மாதிரியே அப்படி ஒரு ஃபீலிங் கொடுக்குறாரு. அப்புறம் கோவிந்த் வசந்தா அவர் தான் மியூசிக்கு. கமலாசன் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. இவங்க கார்த்திக்கும் அரவிந்த் சாமிக்கும் ஏற்படக்கூடிய அந்த நட்பு நெருக்கமாக போக 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 ஒரு சாங் ஒன்று வருது. அந்த சாங் வந்து இந்த படத்தில் வந்து பிரமாதமாக போகுது. இந்த ஃபஸ்ட் ஹாப் கொண்டு போன அதே இதுவை வந்து இவங்க வந்து செகண்ட் ஹாப்பில் இந்த கிளைமேக்ஸில் போட்டு இவங்க வந்து பிரமாதப்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆக வேண்டிய படம். ஆனால் என்னுடைய கிளைமாக்ஸில் வந்து இவங்க வந்து ஜப்பு மாதிரி வலிச்சிட்டு வந்து கடைசியில் இது சொன்ன உடனே இதை சொல்கிறதுக்காப்பா இவ்வளோ நேரம் நீ 3 மணி நேரம் இது பண்ண அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வந்துடுது. அந்தனுடைய ஃபீலிங் தான் இந்த படத்தினுடைய வந்து குவாலிட்டியை ஓரளவுக்கு கம்மி பண்ணிடுது. மற்றபடி இது வந்து இந்த ஜனங்க ரொம்ப அவளோட இது பண்ணுற பிரம்மாண்டமான அந்த பிஜிஎம்மு, ஃபைட் சீனு, அந்த ஹெலிகாப்டரில் தொங்கின்னு போகிறது, இதெல்லாம் இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு குடும்ப கதையை வந்து பிரமாதமாக சொல்லி அதை அற்புதமான கேரக்டருங்களை வச்சு படத்தை வந்து நமக்கு வந்து இந்த படத்தினுடைய டைரக்டர் பிரேம்குமார் கொடுத்துருக்காரு. ஆனாலும் இந்த படம் வந்து அந்த கிளைமாக்ஸில் காலுவாரி விட்டுடுச்சின்னு தான் சொல்லுவேன் நான். அந்த கிளைமாக்ஸை மட்டும் இவங்க இது யார், இவன் யார், நம்ம வாழ்க்கையில் வந்து புதுசாக இவன் வந்து பூந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமி அந்த கண்டுபிடிச்சி என்ன ஏதுன்னு இவர் கிளைமாக்ஸில் கொண்டு வந்து கண்டுபிடிக்கிறாரு பாருங்க. அதில் வந்து இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லியிருக்கணும். இதை ரொம்ப வலிச்சதுனால படம் வந்து ரொம்ப தூரம் போய் இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாப் கொடுத்த திருப்தி செகண்ட் ஹாப் கொடுக்கல. அதுதான் இந்த படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட்டு. இந்த படத்தை வந்து ஜோதிகாவும் சூர்யாவும் இணைஞ்சு தயாரிச்சிருக்கிறாங்க. இப்போ மலையாள படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி இல்லைன்னா ஒரு 5 மேக்ஸிமம் ஒரு 5 அப்படி எடுத்து 50 கோடி கலெக்ஷன் ஆகிற படம் வந்து இப்போ ரொம்ப 2-3 படம் வந்துடுச்சு. அதை பார்த்து இந்த படத்தையும் இவங்க வந்து ஜோதிகாவும் சூர்யாவும் ட்ரை பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. இது வந்து ஒரு லோ பட்ஜெட் படம் தான். ஆனால் மலையாளத்தில் அவங்க ட்ரை பண்ணும்போது கதை வெயிட் இருக்கும். இந்த படத்தில் வந்து இவங்க வந்து பாதி கணத்தை தான் தாண்டியிருக்காங்க. அந்த பாதி கணத்தை தாண்டி மீதி கணத்தை தாண்டும்போது இவங்க கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் இந்த படத்தை நம்ம சொல்லணும். மற்றபடி இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். அப்படி வந்து ரொம்ப மோசமான படம்லாம் சொல்ல முடியாது. ஒரு படம் வந்து இந்த குடும்ப உறவுகளை, நம்ம வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை நம்ம ஒரு தடவை அப்படியே ஓட்டி பார்க்குற மாதிரி பார்க்கும் படங்களில் வந்து இப்போ ரொம்ப ரேராக இருக்குது. ஆனால் அந்த வரிசையில் இந்த படம் வந்து நின்று இருக்குது. முக்கியமாக வந்து அவர் அரவிந்த் சாமி அவர் தங்கச்சி கல்யாணத்துக்கு வரும்போது ஸ்டேஜில் நின்று அவர் ஒரு கிஃப்ட் ஒன்று ப்ரெசன்ட் பண்ணுற சீன் ஒன்று இருக்குது. இந்த படத்துலேயே பிரமாதமான சீனு அதுன்னு சொல்லுவேன் நான். பிரமாதமாக எடுத்திருக்காங்க. அந்த தியேட்டர்லேயே வந்து அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி கொண்டு வந்த இந்த படத்தை வந்து கிளைமேக்ஸில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வலிச்சதுக்காக இந்த ரசிகர்கள் வந்து டைரக்டர் மேலே கேஸ் போடணும் பொழுது அந்த மாதிரி அவ்வளோ கோபம் வந்துடுச்சு. அவ்வளோ தூரம் கொண்டாந்துட்டு என்னப்பா இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி இது வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் தடுமாறிடுச்சு கிளைமேக்ஸில் அப்படின்னு தான் சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தை வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக அந்த ஃபஸ்ட் ஹாப்பை வந்து
குடும்பத்தோடு பார்க்கலாம். இதில் எந்த இதுவும் கிடையாது, குடும்பத்தோடு பார்க்கலாம். மற்றபடி இந்த படம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.